அகரத்தின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்க பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் புராண கதை என்ன சொல்கின்றது என்பதனை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஒருமுறை அகத்திய முனிவரின் சீடனும் சூரபத்மனின் நண்பனும் முருக பக்தனுமான இடும்பன் கைலை மலையை நோக்கி சென்றான். இடும்பன் மிகப்பெரிய பலசாலி. எவ்வளவு பெரிய எடை கொண்ட பொருளையும் தூக்கும் வல்லமை படைத்தவன். அகத்தியரின் வழிபாட்டிற்காக இடும்பன் கைலை மலை சென்றான். அங்கிருந்த கந்தமலையில் சிவசக்தி சொரூபமாக இருக்கும் சிவகிரி, சக்திகிரி ஆகிய இரண்டு மலையையும் காவுதடியில் இரு பக்கமும் துலாபாரம் போல கட்டி தன்னுடைய தோளில் வைத்து தூக்கி வந்தான். அவ்வேளையில் அவனுக்குள் நம்மை விட பலசாலி யாரும் கிடையாது என்ற கர்வம் உண்டானது. வரும்பொழுது வழி தெரியாமல் திகைத்து போய் நின்றான். இவன் ஒரு முருக பக்தன். எனவே முருகப்பெருமான் மிக அழகிய சிறுவனின் தோற்றத்தில் வந்து அவனுக்கு வழியை காட்டினார். பிறகு பழனி வந்தவுடன் சிறுவனாக இருந்த முருகன் இடும்பனிடம், இடும்பா, இங்கே நீ சற்று ஓய்வெடுத்துக்கொள் என்றார். இடும்பனும் அங்கு சுமந்து வந்த மலையை இறக்கி வைத்துவிட்டு ஓய்வெடுத்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு சரி போகலாம் என்று அந்த காவடியை தூக்க முயன்றான் இடும்பன். ஆனால் முடியவில்லை. ஏன் அசைக்கக்கூட முடியவில்லை. ஏனென்றால் அந்த மலையின் மீது தனக்கு வழிகாட்டிய சிறுவன் கோவணத்துடன் கையில் ஒரு கம்பை ஊன்றியபடி நின்றான். அதனைக் கண்ட இடும்பன் அச்சிறுவனிடம், மலையிலிருந்து கீழே இறங்கு என்று கூறினான். அதற்கு அந்த சிறுவன், இந்த மலை எனக்கு சொந்தம் என்றான். இதனை கேட்ட இடும்பன் கோபப்பட்டு அச்சிறுவனை நோக்கி பாய்ந்தான். இடும்பன் தவறி மலையிலிருந்து உருண்டு கீழே விழுந்து இறந்து போனான். பிறகு இடும்பனை முருகன் உயிர்ப்பித்தார். மேலும் இடும்பனின் கோரிக்கையை ஏற்று இடும்பனை காவல் தெய்வமாக நியமித்தார். இடும்பன் இரு மலைகளை தூக்கி வந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையிலேயே முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கும் வழக்கம் வந்தது. தைப்பூசம் அன்று முருகனுக்கு பால் காவடி, பழக்காவடி, புஷ்ப காவடி, சந்தன காவடி, சர்ப காவடி என பலவிதமான காவடிகளை முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் எடுத்து செல்கின்றனர். இதுவே முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பதற்கு காரணமாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.